சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திராது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை பீடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவி
மதுரமயமாக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே ராஜா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாம் பாடுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சேர்ந்து பாடுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு அப்பா, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மற்றும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைக்காட்சியிலும் ஆன்லைனிலும் இணைந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கூட ஆண்டவருடைய பெரிதான நல்ல நாமத்தில் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அணிந்து அநேகம் பேர் திருச்சபையிலே வந்து கலந்து கொள்கிறீர்கள், அநேகம் பேர் தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள், அநேகம் பேர் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ண, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மதுரையை மையமாக வைத்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் சால்வேஷன் ஆஃப் இந்தியா சர்ச் வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். ஏன் அதை கடந்த சில வாரங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த ஊழியத்தின் பேரிலே சில மிஸ்கிரேஜ், அதாவது தவறான சில காரியங்கள் நடக்கிறதாக நான் அறியப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் கீழே போடக்கூடிய 9360383940 என்கிற ஒரே நம்பரும் ஒரே சபையுமாக இந்த ஊழியமானது இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக இன்னொரு சபை 15 சென்டிலே நாம் கட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது கர்த்தருக்கு சித்தமான வேளையில நடக்கும். ஆகையினால் இப்போதைக்கு இந்த நிறுவனங்களுக்கு கிளை நம்பர்களும் கிடையாது, கிளை அலுவலகங்களும் சபைகளும் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். ஆகையினால் நேரடியாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள, எங்கள் சபையின் ஆராதனைகளை வந்து பார்க்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேசத்தில் ஜெபிப்பதற்கு காலமோ நேரமோ பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் மக்கள் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு என்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதோ ஒரு பில்லி சூனியம் கட்டுக்களை போல தெரியுதுயா, என்ன சம்பாதிச்சாலும் கடன் பாரம் தீரலையா, பிள்ளைக்கு வேலை தேடி அலையிறாங்க, வேலை கிடைக்கலையா, என் மருமகன் குடிச்சிட்டு அலையிறாங்க, மருமக பேர பிள்ளைகள் குடிச்சிட்டு அலையுது, ஹையர் ஸ்டடீஸில் அரியர் இருக்கு. இப்படி எங்கே போனாலும் ஊழியங்களில் ஒரு சொந்த சபை இல்லை, ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு கூட விரும்பின காரியத்தை என்ன செய்ய முடியல. இந்த தேசத்தில் ஃப்ரீயாக ஊழியம் செய்ய முடியல. இப்படி பல காரியங்கள். இப்போ தேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன நடக்க போகுது, கொஞ்ச நாளில் எலெக்ஷனு, அதுக்கு எப்போ கட்டுப்பாடு போடுவாங்களோ என்ன நடக்குமோ அப்படின்னு பணம் நிறையா வச்சுட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு பயம். பணம் இல்லாத ஆளுக்கு இந்த நேரத்துலையும் ஒரு 1000-500 வாங்கிக்கிட்டாவது என்ன செஞ்சிருவான். ஆனால் அது செய்யலாமா? அப்படி
செய்யக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அந்த பணம் கிடைக்கலைனாலும் தாசில்தார் எங்க இருக்காருன்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் எப்போ எதை கேள்விப்பட்டாலும் பிரச்சனை. இப்போ சில காரியங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு சாட்சி இந்த நேரத்தில், உயிருள்ள சாட்சி, உண்மையுள்ள சாட்சி, உயிர் தந்த தேவன் செய்த சாட்சியை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லிடுவோமா? கடந்த வாரம் இந்த சகோதரி விஜயலட்சுமி இறந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல பணம் எடுத்துட்டு மிச்சம் என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஊழியத்தினுடைய அக்கௌண்ட் எம் ரஞ்சித்குமாரோடைய அக்கௌண்ட்டில் பணம் எடுத்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். வெறும் 1500 ரூபாய். அப்போ நான் ஜீவா தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி இன்னைக்கு 1500 ரூபாய் இருக்குன்னு கவலைப்படாத, இந்த நிற்கிறார் கேட்டுக்குங்க, இன்னைக்கு சாயங்காலம் என் அக்கௌண்ட்டில் 25,000 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னேன். உண்மையாக சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன். அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு 25,000 ரூபாய் வந்தது. நேற்றுக்கு ஒரு 22,000 ரூபாய் வந்தது. இந்த நாள் சாப்பாட்டு தேவைக்காக இந்த நம்ம மத்தியில் இருக்கிற அன்பான சகோதரன் தினகரன் ஐயாவும் முழு பொறுப்பை 7,000 சில்லறையை எடுத்துக்கொண்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் அவங்களுடைய இறப்புக்கு போயிட்டு நான் காசு எடுத்துட்டு பெட்ரோல் போடும்போது என்னுடைய கணக்கில் எவ்வளவு இருந்தது? 1500. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய வரத்தை நம்பி மட்டும் ஊழியத்தை செய்கிறேன். அவ்வளவு நேர்த்தியா நடத்துறாரு. நான் சொல்வேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வரமில்லாத ஊழியம், வாக்கில்லாத ஊழியம், வல்லமை இல்லாத ஊழியம் எனக்கு வேண்டாம். ஏன்னா நீரே சொல்லியிருக்கிறீ, இந்த ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டால் ஒழிய நம்ப மாட்டாங்க. உண்மையா ஜீவா தம்பி கூட நினைச்சிருப்பான், எத்தனையோ பார்த்துருக்கான், இருந்தாலும் 1500 ரூபா இருக்கு, அது எப்படி கரெக்டாக 25,000 ரூபா வரும்னு. அதனால தான் திருப்பி வீட்டுக்கு போனவனை கூப்பிட்டு அவர் கையாலேயே சாயங்காலம் போய் பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவ்வளவு நேர்த்தியாக கர்த்தர் செய்கிறார். இந்த ஆலயத்தில் நீங்களும் கூட இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ள வாஞ்சி இருக்குன்னா எங்களோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை நடைபெறுகிறது. வந்து கலந்து கொள்ளுங்க. இப்பொழுதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படிப்பட்ட தெய்வத்தை, என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர்னு சொல்லி பாடி அப்படியே எல்லாவற்றிலும் என்னை நடத்துவார்னு சொல்லி நம்பிக்கையோடு அப்படியே துதிச்சு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போக போகிறோம். உங்கள் குடும்பத்தில் என்ன காரியத்தோடு, என்ன சூழ்நிலையோடு, என்ன தேவையோடு, என்ன பற்றாக்குறையோடு, என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நான் இல்லை, நான் பிடித்திருக்கிற இயேசு, உங்களை பிடிக்க சொல்கிற இயேசு உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிக்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எத்தனையோ பாட்டு இருந்தாலும் ஏன் இந்த பாட்டை இன்னைக்கு பாடணும்னு தோணுச்சு தெரியுமா? இப்ப சொன்ன பாத்தீங்களா சாட்சி, அதாங்க 1500 ரூபா இருக்குன்னு உடனே தம்பி பயந்தாரு. நான் சொன்னேன், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர்னு. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, இந்த தெரிஞ்ச பாட்டை பாட போறீங்க, மைல்டா அழகா பாட போறோம். கர்த்தர் அப்படியே இந்த இடத்துல பிரசன்னமாயி உங்களுக்கு என்ன விண்ணப்பத்தோட, என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்களோ அதை கொடுக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எல்லாம் வாயை திறந்து, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி சொல்லுங்க, அதிசயம் செய்பவரே. உங்களுக்கு அதிசயம். மனதுருகி நீங்க கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
ஐயா அதிசயம் செய்பவர். எனக்கு அதிசயம் செய்வார்னு சொல்லுங்க. ஐயா அதிசயம் செய்பவர். என் வீட்டுக்கு அதிசயம் செய்வார்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு அதிசயம் செய்வார்னு சொல்லுங்க. என் பிசினஸுக்கு அதிசயம் செய்வார்னு சொல்லுங்க. ஐயா அதிசயம் செய்பவர். அதனால என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையில் சொல்லுமா சுமந்து தீர்த்தீரையா. ஏசப்பா, என் நோய்களை உங்க சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக ஆமென் என்று சொல்லி சுகமாக்கினி. பேதுருவின் சுரத்தை, பேதுருவின் மாமியின் சுரத்தை நீக்கினவர், அன்றைக்கு மரித்து போனவனை எழுப்பினவர், இன்னைக்கு உங்களையும் உங்களுக்கு நல்ல சுகத்தை தந்த ஆமென் என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இப்ப சொல்ற வரிதான் ரொம்ப முக்கியம். உம்மாள் கூடும் எல்லாம் கூடும். ஒப்பு கொடுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் ஐயா எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த 100க்கு அதிபதி கேட்டதை போல நீங்களும் கேளுங்களே வாயை திறந்து. அங்க லாசருவை பார்க்க வந்த போது அவள் என்ன சொன்ன? ஆண்டவரே, ஒருவேளை நீர் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொன்னதை போல ஆண்டவரே, நீங்க இங்க இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு உம்முடைய வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும். என் வீட்டுல படுக்க மாறும், என் வீட்டுல தரித்திரம் மாறும். ஆமென். மூடவர்கள் நடக்க செய்தி. இன்றைக்கு உங்களிருக்கும் தளர்ந்திருக்கிற கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்தி, என் தேவன் பார்ப்பதற்கும் நடப்பதற்கும் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை கொடுப்பார். ஆமென். ஐயா, மூடவர்கள் நடக்க செய்தி. ஆமென். ஐயா, மூடவர்கள் நடக்க செய்தி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். பாடியா? கண்ணீரை பாடுங்கம்மா. உங்க கண்ணீர் இப்பொழுதே அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆலயத்துல கனெக்ட் ஆகியிருக்கிற, இந்த ஊழியத்துல கனெக்ட் ஆகியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ன சொல்ல பாருங்க தெரியுமா?
என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று ஆகாரை போல பதில் சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை இப்பொழுது நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு விடுதலை தருகிறார். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீர் காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். இன்றைக்கு விடுதலை தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. சொல்லுப்பா, கூப்பிடு. நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடும் இயேசுவை, நீ கூப்பிடு உண்மையாய். தங்கச்சி, நீ கூப்பிடு. அண்ணே, குறைவெல்லாம் உன் குறைவெல்லாம் நீக்குவார். இன்றைக்கு குறைவெல்லாம் நீக்குவார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாம் சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை இதுவரைக்கும் கேட்டிருக்கிறவர், இதுவரைக்கும் என்ன கண்ணீர் இல்லாம வாழ வச்சிருக்கிறவர், இத்தனை மாதங்கள் அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்திருக்கிற தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியேகருடைய நாமத்திலே எல்லா கட்டுகளும், எல்லா போராட்டத்தின் ஆவிகளும், எல்லா நிசால்களும் இயேசுவின் கிருபையினாலே வெளியே போகும். என் குடும்பத்துல இனி கண்ணீர் இல்ல. என் குடும்பத்துல இனி கவலை இல்ல. என் குடும்பத்துல இனி காயம் இல்ல. ஏனென்றால் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் வார்த்தை சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆகையினால் என் நோயை சிலுவையிலே சுமந்து தீர்த்தது உண்மை என்று நான் அறிகிறேன். என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதை நான் நம்புகிறேன். இன்றும் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்று நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்பின நம்பிக்கை என்ன வெட்கப்படாதது. கர்த்தரை நம்பினேன், பேறு பெற்றோர் அவன் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை செய்கிற இந்த சகோதரனை நிற்க வைக்கிற ஆண்டவர் என் மேல் மனதிருக்கும், என் குடும்பத்தின் மேல் மனதிருக்கும், என் பிள்ளைங்க மேல மனதிருக்கும், நான் வாங்கி இருக்கிற கடன் மேல மனதிருக்கும், நான் கட்டி கொண்டிருக்கிற இஎம்ஐ மேல மனதிருக்கும், நான் கட்டி கொண்டிருக்கிற வீட்டு மேல மனதிருக்கும், நான் வேலையில் அலைந்து கொண்டிருக்கிற அலைச்சல் மேல மனதிருக்கும். செய்து எனக்கு அதிசயத்தை செய்வார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இன்றைக்கு ஒரு அதிசயம், இன்றைக்கு ஒரு அதிசயம், இன்றைக்கு ஒரு அதிசயம். உங்க குடும்பத்துக்கு நேராக, உங்க பிசினஸுக்கு நேராக, உங்க வியாதிக்கு நேராக இப்பொழுது இருதயத்தை ஆலயத்தில் ஊற்றின அன்னாளுக்கு நடந்ததை போல நடப்பதை பார்க்கிறீர்கள். வனாந்தரத்தில் ஆகாருக்கு நடந்த அற்புதம் உங்க வீட்டில் நடப்பதாக.
நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். எனக்காக என் நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு, என் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு, எனக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்ன இயேசு, என் வியாதியை உன்னிலிருந்து விலக்க பண்ணுவேன் என்று சொன்ன இயேசு, அன்றைக்கு சிம்சோனுக்கு பிறக்கும்போது அடையாளத்தை கேட்டு அதிசயமான இயேசு என் குடும்பத்தில் அதிசயம் செய்து என் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீரை எடுப்பார். என் குடும்பத்துக்காக வடிக்கிற கண்ணீரை எடுப்பார். என் பேர பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீரை எடுப்பார். என் பிசினஸுக்காக வடிக்கிற கண்ணீரை எடுப்பார். என் குடும்பத்தில் குடிச்சு வெறிச்சு அழித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீரை எடுப்பார். சொல்லுங்க, அவர் உங்க விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்க கண்ணீரை காண்கிறார். அப்படியே உங்களை விடல. அன்றைக்கு எப்படி லூக்கா 7:13 அந்த பாடையை தொட்டாரோ அதே போல அவர் கரங்களை நீட்டி உங்க பிரச்சனைகளை தொட்டு கொண்டிருக்கிற, எடுத்து போட்டு கொண்டிருக்கிற, வழி நடத்தி கொண்டிருக்கிற, உங்களை தாங்கி கொண்டிருக்கிற, உங்களை விசுவாசத்தில் இதுவரைக்கும் சோர பண்ணியிருந்த எல்லா சோர்வின் ஆவி, அதிகோப்பின் ஆவி, தாகோனின் ஆவிகளை விழ பண்ணுகிற தேவனாக, விழ பண்ணுகிற தேவனாக, விழ பண்ணுகிற தேவனாக. ஓ ரிமா தாதா ரகா ரதா லபா ரதா ரிகா ரஷதா லபாரா. ஹalleluya. உம்மாள் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இதை 100க்கு அதிபதி அறிந்து சொன்னா, நான் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்லையா, நான் அதுக்கு தகுதியான வர்த்தபிள் ஆள் இல்லையா, ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பொலப்பான்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்களே, இப்ப சொல்லுங்களேன் ஐயா, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. என் விண்ணப்பத்தை கேட்டோம், என் கண்ணீரை கண்டோம், என் பிள்ளை மனம் திரும்பாம இருக்கிறாங்களே, என் தேசம் ரட்சிக்கப்படாம இருக்க, என் சபையில ஆத்மா நிரம்பாம இருக்க, என் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படாம இருக்க, கட்டி கொண்டிருக்கிற வீடு நிறுத்தப்பட்டு இருக்கிறதே, ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப நாளா நடக்காம இருக்க, ஏதோ ஒரு பில்லி சூனிய மாந்திரிகத்துல கட்டப்பட்டு கிடக்குறேனே, ஆனா உம்மிடத்துல வந்தா நம்பிக்கையோடு சொல்றாரு, நான் நம்புறேன்னு சொல்லி இப்பவும் என் கட்டு, என் கட்டு, என் கட்டு, என் காயங்கள், என் நிஷால்கள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்ந்து விடுவதாக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லா மந்திரம், எல்லா தந்திரம், எல்லா சாபம், எல்லா பாவம், எஸ் 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 உங்க விண்ணப்பத்தினால, உங்க கண்ணீரினால, அவர் உங்க விண்ணப்பத்தினால, உங்க கண்ணீரினாலே இப்பொழுதே 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 இந்த இடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அடிவயிற்றில் இருக்கிற பிரச்சனை, நெஞ்சில இருக்கிற பிரச்சனை, கிட்னில இருக்கிற பிரச்சனை, லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனை, வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனை, தொடர்களில் காரியங்களில் இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் உங்க விண்ணப்பம் கேட்கப்படுகிறது, உங்க கண்ணீர் காணப்படுகிறது, உங்கள் மேல் மனதுருகி விட்டார், உங்கள் மேல் அதிசயம் செய்து விட்டார். அன்றைக்கு சொன்னதை போல, அந்த 100க்கு அதிபதியை போல, இப்போ ஐயா 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 எனக்காக ஒரு வார்த்தை, எனக்காக ஒரு வார்த்தை, எனக்காக ஒரு வார்த்தை, எனக்காக ஒரு வார்த்தைன்னு சொல்லி கேளுங்க, கேளுங்க. நீங்க பேசினா, நீங்க பேசினா, நீங்க பேசினா, நீங்க பேசினா அவர் பேசும் தெய்வம். கரங்களை தட்டி நீங்க நம்பி வந்திருக்கிறது கல் இல்ல, மண் இல்ல, கற்பூரம் இல்ல, அது கரைஞ்சு போகாது. இது உருவ வழிபாடு இல்லாதது, உண்மையுள்ளது, உயிர் தந்திருக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, உயர்வானது, உங்களை உன்னதத்தில் அலங்கரிக்கிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது, அண்ட சராசரங்களை கட்டி எழுப்புகிறது, அண்ட சராசரங்களை உண்டாக்கி இருக்கிறது. இன்னைக்கு அவர் செவி திறக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு அவர் கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பற்றி பிடித்து ஏன் விண்ணப்பம், ஏன் விண்ணப்பம், ஏன் விண்ணப்பம், ஏன் விண்ணப்பம், என் குடும்பத்துக்கான விண்ணப்பம், என் பிசினஸுக்கான விண்ணப்பம், என் தொழிலுக்கான விண்ணப்பம், என் செய்வன மாந்திரிகளுக்கான விண்ணப்பம். எஸ் 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 எல்லாம் 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 மாறிவிட்டது, மாறிவிட்டது, மாறிவிட்டது. ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தீரே,
நோய்களை நீக்கினீரே, படுகொலியிலிருந்து மீட்டீரே, ஜீவனை மீட்டாரே. உங்க குற்றம், உங்க பாவம் நீங்க அறிக்கை பண்ணுகிற நேரத்துல, நீங்க கண்ணீர் வடிக்கிற நேரத்துல, என் தேவனுக்காக உபவாசத்தோடு காத்து வந்திருக்கிற இந்த நேரத்துல நான் சொல்றேன், இந்த உலகத்தை பார்க்க முடியாத நான் சொல்றேன், என் குற்றங்கள் என் பாவங்கள் மன்னித்து இந்த பீடத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறது உண்மைனா, ஒவ்வொரு நாளும் அவர் மகத்துவத்தின் வார்த்தையை தகுதி இல்லாத என்ன கொண்டு பேச வைக்கிறது உண்மைனா, இந்த இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குற்றங்களும், ஒவ்வொரு பிள்ளைகள் பாவங்களும், இரத்தாம்பரமான சிகப்பான பாவங்களும் சிலுவையில் செந்நிறமாக்கின இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த இரத்தம். ஆமென் 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினால இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க, இயேசு நல்லவரு, இயேசு வல்லவரு. இதுவரைக்கும் என்ன கைவிடல, இதுவரைக்கும் என்ன நடத்தினாரு, இதுவரைக்கும் நான் சின்ன சின்ன பிரச்சனையை கண்டாலும் ஜெயித்தேன். இப்பவும் மரணத்தை ஜெயமாக விழுங்கின நாமத்தினால் ஜெயிப்பேன். கரங்களை தட்டி ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். இந்த சொன்ன விண்ணப்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானை மிதிப்போம். இந்த தேசத்தை சுதந்தரிப்போ. கையை தட்டி அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு நல்லவர், தைரியமா பாடுங்க. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல கையை தட்டி என்னை விட்டு விலக மாட்டாரு. ஏன்னா என்ன அழைத்தது தலை குனிய இல்லைங்க, தலை நிமிர்ந்து நடக்க. என்ன அழைத்தது கீழே விழுகிறதுக்கு இல்லைங்க, மேல நிமிர்ந்து நிற்பதற்கு. என்ன அழைப்பது பட்டு போக இல்லைங்க, நான் பசுமையா செழிப்பதற்கு. என்னை அழைத்தது விழ பண்ணுவதற்கு இல்லைங்க, வாழ வைப்பதற்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் சொல்றேன், இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை மாசம் ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு நினைக்காம ஒரே ஒரு காரியம், இவர் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர். இவர் கண்ணீரை தொடச்சு தாய் தகப்பன் இல்லாத 45 பிள்ளைங்களை 3 இடத்துல வைத்து பராமரித்து MBBS PDS வரைக்கும் வச்சு படிக்க வைக்க முடியும்னா என் கர்த்தர் இப்போவும் என்ன கைவிட மாட்டார், என்ன நடத்துவார், என் விண்ணப்பத்தை கேட்பார். என் குறைவுகள் எல்லாம் நிச்சயமா அவரிடத்துல மட்டும் சொல்லுவேன். அந்த கிறிஸ்து இயேசுவின் மகிமை எனக்குள்ள நிறைவ கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்கிறேன் நிறைய பேருடைய கண்ணீரை ஆண்டவர் அப்படியே தொடச்சிட்டாரு. கரங்களை தட்டி ஆமென். நிறைய பேர் இப்போ ஒரு தெளிந்த, ஒரு சமாதானத்தோட, ஒரு சந்தோஷத்தோட, துக்க முகம் இல்லாம ஆமென் 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 வீட்டுக்கு போக போறீங்க. அப்படியே இதை நான் அபியாசப்படுத்துறேன், அப்படியே நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அப்படியே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களை பிள்ளைகளாகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன அருள்நாதர்
இன்னைக்கு நீங்க எல்லாம் அவருக்கு பிள்ளை. ஆமென். நீங்க எல்லாம் இந்த உலகத்துல அவருக்கு பிள்ளை. அவர் ஒரே தகப்பன், பரம தகப்பன். உங்க சத்தம் கேட்டிருக்கிறாரு. அவர் கரம் இன்னைக்கு நீட்டிட்டாரு. அவர் செவி திறந்துருச்சு. என்ன வேணும்னு நீங்க கேட்டீங்களோ எல்லாவற்றையும் கொடுத்து இந்த தேசத்துல நேர்த்தியான பங்கையும் சுதந்திரத்தையும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்படியே கர்த்தர் செய்ய போறார். நீங்க எப்படி இருக்க போறீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. நடந்தாலும் ஓடினாலும் பலன் குறைவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அச்சீவ் லைஃப், சூப்பர் நேச்சுரல் பவர் உங்க சரீரத்துக்குள்ள ஆவியானவரால் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்துக்குள்ள அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க பிசினஸுக்குள்ள அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க ஊழியத்துக்குள்ள அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க வயது 3வது மாசத்திலிருந்து வாழ வயது போல திரும்ப போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்துமாவே, முடிச்சிருவோமா? நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிருவோமே. நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகிறார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகிறார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். எல்லாம் இப்படி சொல்லுவோமா? எல்லாம் இப்படி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஒரு ரெண்டு தடவை பாடுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இப்ப நாங்க 2 பேரும் பாடல, சபை மக்கள் நீங்க மட்டும் பாடணும். சரியா? நான் கர்த்தர் செய்தேன் தொடங்கி மட்டும் விடுவேன். பாடுமா? கர்த்தர் செய்த. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி அப்படியே அந்த சந்தோஷத்தோட, அந்த சமாதானத்தோட, அந்த நிச்சயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்பிக்கையோடு, என் விண்ணப்பத்தை கேட்டுட்டார், என் கண்ணீரை கண்டு விட்டார், என் கூக்குரலை கேட்டு விட்டார், என் மேல் மனதுருகி விட்டார், என் மேல் அதிசயம் செய்து விட்டார். இனி எந்த சத்துருவும் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, என்னை முடக்க முடியாது. ஓடினாலும் நான் இளைப்படைய போவதில்லை, நடந்தாலும் சோர்வடைய போவதில்லை. இந்த நம்பிக்கையோடு, இந்த சமாதானத்தோடு போங்க. எந்த காரியமா வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், நிச்சயமா நான் சொல்றேன், என் உயிருள்ள தேவன் சாட்சிகளையும் நன்றிகளையும் தோத்திர பலிகளையும் மட்டுமே இந்த இடத்துல கேட்க வைப்பார். விரும்புறவங்க, நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, ஏற்றுக்கொள்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆண்டவரே, இப்பொழுது இதை ஏற்றுக்கொண்டு என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்து என் விண்ணப்பத்தை கேட்டாரு, என் கண்ணீரை கண்டுட்டாரு, என் மேல மனதுருகிட்டாரு, எனக்கு அதிசயம் செய்துட்டாரு நம்பி இருக்கிற பிள்ளைங்க விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் செய்த நன்மைகள், செய்ய போகிற நன்மைகளுக்காக உம்மை துதித்திருக்கிற பிள்ளைங்க
ஒரு பிள்ளைங்க கூட, ஒரு இடத்துல கூட, ஒரு சூழ்நிலையில கூட ஐயா வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று எரேமியா சொன்ன வார்த்தையின்படி இந்த இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கிற, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, திருச்சபையில நின்று இந்த உபவாச வேலையில துதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் சொல்ல, அந்த சாட்சியினாலே மட்டும், அந்த அற்புதத்தினாலே மட்டும், அந்த அடையாளத்தினாலே மட்டும் இந்த ஊழியத்தை நடத்த உம்முடைய பாதத்துல ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் பண்ணி கொண்டவனாய் நிற்கிறேன். நீங்க அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைங்க, கலந்து கொண்டிருக்கிறவங்க, கணக்கில் இருக்கிறவங்க, யாருடைய முகத்தையோ நிறத்தையோ நான் பார்க்க முடியாது. ஆனால் மனதார இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இம்மட்டும் நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க. உடைய வார்த்தைக்கு கூட நான் ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறேன். அப்பா, அடிமையை மறைச்சு, இந்த பேதையை மறைச்சு, இந்த திக்கற்றவனை மறைச்சு, இந்த நீசனை மறைச்சு, இந்த பாவியை மறைச்சு நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், எவ்வளவுதான் நம்ம பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா ஒரு குழம்பில்லாத சோறு எப்படி ருசிக்காதோ அதை போல நமக்கு அந்த கூட்டமும் என்ன செய்யாத போயிடும், ருசி இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அதனால தானே சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல, கீழே போடக்கூடிய நம்பருக்கு உங்கள் தாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் இணைந்திருக்கிறவங்களையும் கூட இந்த உபவாச கூட்டத்திலே, வார்த்தையின் வேளையிலே தோத்திரங்களை செலுத்திக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தாட்டு கடவுள் எனக்கு கொடுத்தார். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சிரிப்பு வரும். எப்போவுமே உனக்கு வர்றதெல்லாம் என்னதான் வருது, பார்த்தீங்களா, வெளியே வருது. வித்தியாசமான தாட்டு தானேயா வருது அப்படிங்கிறீங்க. அப்படி தான் இருக்கணும். ஏன்னா வார்த்தைங்கிறது மேக்சிமம் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைப்பேன்னா, யாருடைய பிரசங்கங்களையும் காப்பி அடிக்கிறது, ஃபாலோ பண்ணுறது இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நான் என்ன செய்யணும், பேசணும். அப்படி பார்க்கும்போது இசைக்கியல் தீர்க்க தரிசன புத்தகத்தை கொடுத்தாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இசைக்கியல் தீர்க்க தரிசனம்னாலே, எரேமியா தீர்க்க தரிசனம்னாலே அதில் என்ன இருக்கும், வில்லங்க இருக்கு. அப்படியா? ஆமையா? என்ன பைபிளே உண்மையாகவே என்னது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். சரி, இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க பைபிளை பார்த்து, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? கொஞ்சம் சரியான விளக்கங்களை சொல்லுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. ஏன் அதை இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொன்னாங்களா? கேட்கிற உங்களையும் குத்தும், பிரசங்கிக்கிற என்னையும் குத்தும். கரங்களை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்வோம். இதுதான் இதற்கு உண்மையான பொருள். இதுவரைக்கும் தெரியலன்னா இனிமே தெரிஞ்சுக்குங்க. செல்வானே, புரியுதா? பேசுற எனக்கும் அது உணர்த்துமா உணர்த்தாதா? கேட்கிற உங்களுக்கும் உணர்த்துமா உணர்த்தாதா? அதனால தான் அதுக்கு பேர் என்னது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஓஹோ தப்பு செஞ்சா உடனே குத்துமியோ, அது குத்தும். ஆனா முதல்ல பேசுற என்னைக்கும் அது என்ன செய்யும், எப்படி திரும்பும். யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு நீமா நீமா அப்படின்னு வார்த்தைக்கு போயா, வார்த்தையை தவிர மற்ற எல்லாமே வருது. என்ன? சரி, வாசிக்கலாம். இந்த நாளில் எடுத்துக்கொண்ட தலைப்பே ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு நமக்கு நிறைய பெருகிட்டாங்க. கள்ள உபதேசங்கள் நிறைய பெருகிட்டு, கள்ள ஊழியக்காரர்கள் பெருகிட்டு நம்மகிட்ட இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பேச போறோம். நான் அந்த பிச்சைன்னு விசுவாசிகள் சொல்லிடக்கூடாது. விசுவாசிகளுக்கு இதுல வேலை இருக்கு, பின்னாடி கவனிச்சிங்கன்னா தெரியும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம்
எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 2-3 வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். மனுபுத்திரரே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. கரங்களை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என்கிட்ட நிறைய பேர் டிவியை பார்த்துட்டு போன் பண்ணுவாங்க, பிரதர் எங்க அப்பாவுக்கு இங்க இது இருக்கு பிரதர், எங்க அம்மாவுக்கு இங்க இது இருக்கு பிரதர், நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. நான் என்ன சோசியக்காரனா? இல்லை நான் என்ன குறிகாரனாயா கோடாங்க எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு? நான் என்ன ஒரே பதில் சொல்லுது தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கிறது? தங்கள் இருதயத்தில் ஏவப்பட்ட, ஆவியில் ஏவப்பட்ட காரியங்களை மதிகட்டத்தனமா சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இன்னைக்கு நிறைய பேர் எங்காத்துக்காரர் கச்சேரிக்கு போறாங்கிற மாதிரி எங்காத்துக்காரர் ஊழியக்காரர்ன்றாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயம், கர்த்தர் அழைக்காமல் கர்த்தர் நடாத நாட்டெல்லாம் என்ன செய்யப்படுமா? நான் சொல்லலைங்க, நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் என் தேவன் நட்டு இருந்தா அந்த நாத்து எப்படி இருக்கும்? செழித்து கதிர் முத்தி போரடித்து பிரித்து உங்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. மோசஸ் மாரியப்பன் இந்த பீடத்தில் நிற்கும் போது இவ்வளவு அழகா ஆவியில நிறைந்து கர்த்தருடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவுனால நேரம் காலம் சமயத்தை பார்க்காம பேசுறேன். கீழே உட்காந்து என்னைக்காவது உங்களோட உட்காந்து பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகள் எனக்கு ஆண்டவரை பத்தி வந்திருக்கா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். திருச்சபை மக்களே சொல்லுங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம சர்ச்சுக்கு போற ஆட்களாம் காட்டிக்கிறணுமா, நம்ம கிறிஸ்தவர்களாம் காட்டிக்கிறணுமா, நான் ஊழியக்காரியா காட்டிக்கிறணுமா? அப்படியாங்க? காட்டுறது எங்க காட்டணும், எதுல காட்டணும்? வாயில கிடையாது, உங்கள் இருதயத்தின் பொக்கிஷங்களிலிருந்து காட்டணும். வெளியரங்கமான செய்கைகள் இருந்து இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் என்ன இருக்குன்னா சுயமான ஆவி. சுயமான ஆவி. கர்த்தர் சொல்லாதத கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு. நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னா அந்த வார்த்தையை எவனாலும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நீங்க செத்து போவீங்கன்னு சொன்னா செத்தே போவீங்க. நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா செத்து கிடந்தாலும் எந்திரிச்சு வாழ்வீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் போன மாசம் ஒரு காரியம் நடந்துச்சு. ராணி அக்கா இறந்தாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி நான் தம்பி சாம் கிட்ட சொன்னேன், பெயிண்டர் சாம் இப்ப இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறாங்க சகோதரர் சாம். அவர்கிட்ட சொன்னேன், சாமே போன வருஷம் பிப்ரவரி மாதம் அந்த வீட்டுக்கு வெள்ளை அடித்து குடி வச்சோம்ப்பா, இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டை வெள்ளை அடித்து காலி பண்ணி கொடுத்துருவோம்ப்பான்னு. நடந்துச்சா நடக்கலையா? முரளியா சொல்லுங்க. நடந்துருச்சா? நடக்கும். ஏன்னா இது என்னுடைய ஏவுதலில் வரக்கூடாது, கர்த்தருடைய ஏவுதலில் வந்தா நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க தீர்க்கதரிசிகள்? எப்படி இருக்கிறாங்க? தங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்டு மதிகட்ட தீர்க்கதரிசிகள். மதிகட்ட தீர்க்கதரிசிகள். வேதம் தெளிவா சொல்லுது, அப்படிப்பட்ட இருதயத்தில் ஏவப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படி இருதயத்தில் ஏவப்பட்ட ஆவியில் செயல்படுகிறவர்களுக்கும் என்ன உண்டு? ஐயோ ஐயோ. அப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அப்படிலாம் நினைச்சதாயா, பயந்துதாயா, ஆவியர் அப்படியே நான் ரொம்ப பயபக்தியா இருக்க நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படிம்பீங்க. அதுக்கு ஒரு வசனம் காமிச்சிட்டு போறேன். இந்த வசனத்துக்கு பிறகு
சர்ச்சை தவிர, உங்க தனி ஜெபத்தை தவிர, நீங்க ஜெபம் பண்ற நேரத்தை தவிர வாயே திறக்க மாட்டீங்க. என்னையா அப்படி வசனம்னு கேட்குறீங்களா? இருக்கு, எடுத்துக்கங்கம்மா. நீதிமொழிகளின் புத்தகம் 25வது அதிகாரம் கடைசி வசனம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 25வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காத மனுஷன். ஐயா கேட்டுக்கங்க, அம்மாமாரே கேட்டுக்குங்க. அப்பப்ப ஆவியில நிறையிறேன்னு சொல்லிக்கிட்டு நிறைஞ்சு அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்றீங்களே, அந்த எல்லாம் கேட்டுக்க. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா ஐயா? விட்டா போயிடுவான், விடத்தான் மாற்றில இருக்கதானியா செய்ய முடியும். கவலைப்படாதீங்க, கடைசியில கரெக்டான நேரத்துக்கு என்ன செஞ்சிருவாரு? ஆவியானவர் நிறைவு செய்திருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். வாசிச்சிருமா, திரும்பி அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்கம்மா. தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஆள்களையும் பார்க்குறேன், கண்ணு தெரிஞ்ச ஆட்களையும் பார்க்குறேன். அப்படியே ஜெபம் பண்ண போனா ஆட்டம் என்ன, டான்ஸ் என்ன, பாட்டு என்ன, பாட முடியாட்டா கூட முக்கிக்கிட்டு பாடுறது. வாழ்க்கை எப்படி இருக்கு? மதில் இடிஞ்சு போனது போல இருக்கு. ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் தொடப்பட்டு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் தீர்க்க தரிசனம் கொடுத்து, கர்த்தர் ஆவியிலே உங்களை ஏவி இருந்தார்னா, இந்த மோசஸ் மாரியப்பனே வளர்ந்தார்னா நீங்களும் வளருவீங்கய்யா. உண்மையாங்க, சேலஞ்சா சொல்றேன். இதை பார்க்கிற, தொலைக்காட்சியில பார்க்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, எதுக்கு எடுத்தாலும் சரி, நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்கேன். அப்புறம் என்னத்துக்கு ஜெபம் பண்ண சொல்றேன் அடுத்தவன்ட்ட? அப்புறம் என்னத்துக்கு அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன்? அப்புறம் என்னத்துக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர், ஒரு 500 ரூபா காசு 100 ரூபா காசு வாங்குறதுக்கு பொய் சொல்ற? சொல்லுங்க. சுயாவி, சுயாவி அடக்கு, இன்னைக்கு அடங்கிரு. ஏன்னா வென்று பேதுரு 5வது அதிகாரம் என்ன சொல்லுது? ஏற்ற காலம் வரும், அப்பொழுது அவர் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது அவர் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். அது தெரியல, சொந்தமா சொந்தமா அப்படியே ஏவப்பட்டு ஏவப்பட்டு போக வேண்டியதான். ஆனா நான் சொல்றேங்க, இந்த கர்த்தருடைய அழைப்பை பெற்று வந்த எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போனதா சரித்திரம் இதுவரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரமானு. சுய ஆவியில ஏவப்பட்டு சுயமான ஒரு தீர்க்கதரிசனை சொல்லி மக்களை வஞ்சித்து பணத்தை சம்பாதித்து உங்கள் ஊழியத்தை பெருக்க வேண்டும் என்று, உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் ஆவியை அடக்காத வாழ்க்கை எப்படி இருக்கும்? மதிலிடிந்த பட்டணம் எப்படி இருக்கும்? போன வாரம் கூட தம்பி திலீப் பாட்டாரு, மதிலிடிந்த பட்டணம் நானே. அதுக்கடுத்து என்னப்பா? எனக்கு புரியல, கொஞ்சம் எனக்கு காது கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உருக்குலைந்த பாத்திரம்னா. ஏம்மா ஏம்மா உருக்குலைங்கிறீங்க? ஏன் உருக்குலைங்கிறீங்க? கர்த்தர் அழைச்சா நீங்க எப்படி இருக்கிற பாத்திரம்? நிரம்பி வழிகிற பாத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணு. கர்த்தர் அழைக்காமல், கர்த்தர் ஏவாமல், கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லாமல், கர்த்தர் உங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்காமல் நீ என்ன பாடினாலும் என்ன கூலை கும்பிடு போட்டாலும், நான் சொல்றேன், இந்த உபவாசத்துல முன்னேறவே மாட்டேன். எழுதி வச்சுக்கோங்க, முன்னேறவே மாட்டீங்க. ஆனால் தேவன் அழைத்திருந்தால், தேவன் தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருந்தால், தேவன் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருந்தால், இந்த இடத்துல இந்த சாபம் இருக்கிறது, இது இந்த நாளில் தீரும் என்று சொன்னால் அது நிச்சயமா தீரும். தீராம அன்னைக்கு காரியம் நடந்தா போதும். ஏதாவது ஒன்ன சொல்லியா, குழுந்ததா பேசியா, குழுந்ததா பேசு, கை நிறைய காணிக்க, அன்னைக்கு திருப்தியா இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? மதிலிடிந்த பட்டணமாக இருக்கும். நிறைய பேருக்கு சுயமான ஆவிதான் கிரியை செய்து. யோனா நம்ம ஆளு, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு யோனா. அவரை பற்றி சொல்லும் போதே ரொம்ப அழகான ஒரு பாட்டெலாம் வரும். யோனா கர்த்தரோட வார்த்தை மீறி கப்பல் ஏறி போனா அப்படின்னு இருக்கும். கர்த்தர் அவர் என்ன சொன்னார்? என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்குப்பா, நீ போய் நினிவேவுக்காக பிரசங்கம் பண்ணுனாரு. இவருக்கு ஒரு தரிசனம் வந்துருச்சு, இவருக்கு ஒரு ஏவப்பட்ட ஆவி வந்துருச்சு. நம்ம சொல்லி என்ன நடக்க போகுது, நம்ம சொல்லி என்ன நடக்க போகுது. நம்ம ஆளுகளை அப்படித்தான். ஒருவேளை கர்த்தர் அழைத்திருந்தா கூட
நான் எப்படி பிரதர் ஊழியம் செய்ய முடியும்? அப்படி சில கேஸ் இருக்கு. நான் எப்படி பிரதர் ஊழியம் செய்ய முடியும்? இருக்கீங்களா இல்லையா? நான் எனக்கு என்னங்க தகுதி இருக்கு? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, மோசஸ் மாரியப்பன் ஒரு குட்டையில் ஊர்ன மட்டை தானே. மோசஸ் மாரியப்பனுக்கு என்னங்க தகுதி இருந்துச்சு சொல்லுங்க. நேற்றுக்கு கூட சென்ட் பீட்டர் சர்ச்சில் பேசிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கும் பேச போறேன், நாளைக்கும் பேச போறேன். என்ன தகுதி இருக்கு? அபிஷேகம், அழைப்பு, தீர்க்க தரிசனம் உண்மை உள்ளதாக தேவன் தருகிறதா இருந்தா அது நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாத வரைக்கும் நம்மளா எடுத்துக்கொண்டதா இருந்தால் அவருக்குள்ளே தேவன் சிந்தனைகளை விட்டு தேவ ஆவி ஏவுதல் இல்லாமல் உங்களுடைய சுயமான ஆவி இருக்குமானா என்ன நடக்கும் தெரியுமா? யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நன்றாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனாவின் புத்தகம் 32வது புத்தகம், பழைய ஏற்பாட்டில் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கப்பட்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனோவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு வேற தீர்க்க தரிசனம் அவருக்கு உண்டாயிடுச்சு. நம்ம வாயி பிரசங்கம் பண்ணி என்னத்தை அசைக்க படுத்துட்டான். என்ன நடந்துச்சு? அடுத்து 7வது வசனத்தை வாசிங்க. நேரம் ஆயிடுச்சு. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. தூக்கி என்ன பண்ணா? கடலுக்குள்ள போட்டான். 3 நாள் மதிலிடிந்த பட்டணமா என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். ஏன்னா ஆவி என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. மதிகட்ட தரிசனம் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிற, இதை பார்க்கிற என் அன்பான தேவ சரிதனமே, தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் நான் போடுவேன் தேவ தரிசனத்தோடுன்னு. ஆனா நீங்க கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவன் உண்மையாக வெளிப்படுத்தாத எந்த விஷயத்தையும் மோசஸ் மாரியப்ப என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய ஆவியை அடக்க வேண்டும். இல்லைன்னா இந்த ஊழியம் என்ன செஞ்சிடும்? மதிலிடிந்த பட்டணமா போயிடும். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன். உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்கிறது தைரியமா சில பேர் சொல்லிக்கிறீங்க. ஊழியக்காரன்னு சொல்லி தைரியமா சொல்லியிருக்கிறீங்க. நானும் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன் தான் தைரியமா சொல்லிக்கிறீங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தரால் அனுப்பப்பட்டிருந்தா நில்லுங்க, சந்தோஷம், அதுல வளர்ச்சி இருக்கும். கர்த்தரால் அனுப்பப்படாம சுயமான ஆதாயத்துக்காக என்ன செஞ்சிடாதீங்க? பொய்யா சொல்லிடாதீங்க. பொய்யான ஏவுதலாக என்ன செஞ்சிடாதீங்க? இருந்துடாதீங்க. நீங்க நிறைய பேரை கணக்கெடுத்து பாருங்களேன், ஊழியக்காரர்களே கணக்கெடுத்து பாருங்களேன். நிறைய பொய் சொல்லி, நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லி பெரிய அளவில் வளருவாங்க. 3000-4000 பேரை கூட்டி ஜெபம் பண்ற ஆட்கள் இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் பழையபடிக்கு அந்த இருந்த ஆளுங்க மட்டும் ஒரு 200 பேர் 100 பேர் இருந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் சொல்றேங்க, ஊழியம் என்பதும் தேவ தரிசனம் என்பதும் வளர்ச்சிக்கானதை தவிர இடித்து போடுகிறதற்கு அல்ல. ஆனால் நம்முடைய ஏவுதலும் நம்முடைய ஆவி என்பதும் எதை குறித்து இருக்கிறது? தேவன் தந்ததை நாம் செய்கிறோமா அல்லது நாம் சுயமாக ஏவப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆவியை அடக்கி சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஒரு சில காரியங்களை சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். 1 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதன் சொல்லிடுவார். அங்க 13வது அதிகாரம் சொன்ன உடனே ரொம்ப கோபமெல்லாம் வரும். அதுக்கப்புறம் திருப்பி வேண்டுதல் செய்வார், அதெல்லாம் நடக்கும். ஆனா 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, விளங்க பாருங்க காரியம். நீங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது படிங்க தயவு செய்து. மோசஸ் மாரியப்பன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு, என்ன பொய் இருக்கு, என்ன தவறா சொல்றாரு, என்ன சரியா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன செஞ்சு பார்க்கணும்? படிச்சு பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். குற்றம் இருந்தால் என் தலையில வந்து கொட்டணும். சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது. சும்மா தொலைக்காட்சியில் பார்த்துட்டு யாரும் இருக்கக்கூடாது. கேட்கணும், ரிப்ளை பண்ணணும், கண்டென்ட்டை போடணும், கண்டமானிக்கு என்னைய திட்டணும். அப்பதான் சரி பண்ண முடியும். 8வது வசனத்தை வாசிங்கம்மா.
தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கரெக்டா செஞ்சிருக்காரு. தேவன் சொன்னது என்னவோ அதை செஞ்சிட்டாரு. கரெக்டா இருந்தார். எல்லாருமே ஆரம்பத்தில் அப்படித்தான். தேவன் ஒரு சின்னதா ஒரு சர்ச்சை கட்டி சின்னதா ஒரு ஊழியம் கொடுத்தா அதை மட்டும் செய்வாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்த பின்னாடி மேட்ரிமோனி அதுக்கப்புறம் என்னென்ன ஊழியமோ அட்டூழியமெல்லாம் வளர்ந்துரும். அல்லேலூயா அல்லேலூயா. இவர் அப்படித்தான். ஃபர்ஸ்ட் சொன்னபோது தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு என் ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமில்லையா அப்படின்ட்டாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? 15வது வசனத்துல இருந்து வாசிப்போம். 15வது வசனம், அதே அதிகாரம் 15வது வசனம், அதே 13வது அதிகாரம் 15வது வசனத்தை. அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும். 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாருன்னு? ஒரு கிழமை, ஒரு ஆளு என்ன சொல்றான்? ஏய், இப்படி அற்புதம் செஞ்ச மனுஷனா ஐயா, இப்படி செஞ்ச மனுஷனா, நான் பாடுறேன் அவனை என்ன செஞ்சு பார்க்குறேன், மாத்திடுறேன் பாரு அப்படின்ன மாதிரி வந்தான். நமக்கும் அப்படிதான் வருவாங்க. பொய்யான தீர்க்கதரிசிகள். கர்த்தர் சொன்னார் என்று இருதயத்தில் ஏவப்பட்டு மதிகட்ட காரியத்தை செய்கிற தீர்க்கதரிசிகள் நமக்கும் அப்படிதான் வருவாங்க. சரி, வாசிருங்க. வசனம் வாசிச்சாதான் புரியும். அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் என்னிடத்துல சொன்னான். ஒரு பொய்ய சொல்லிட்டான். உடனே இவனுக்கு அந்த கூர் இல்ல. இவன் கிட்ட கர்த்தர் ஃபர்ஸ்ட் நேரடியா பேசியிருக்காரு. தேவ மனுஷனை கொண்டு நேரடியா என்ன செஞ்சிருக்காரு? பேசியிருக்காரு. ஆனா இப்ப பேசுறது ரெண்டாவது. ஒரு மனுஷன் வந்து இப்படி சொன்னார்னு ஒரு பொய் நம்ம ஊர்ல நடக்குதுல. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீர்கள் என்றால், இந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்றால் சொல்லாததை சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கே தெரியும் ஐயா, இது எந்த தீர்க்க தரிசனம் உண்மை, எந்த தீர்க்க தரிசனம் பொய். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? பின்னாடி உங்களுக்கு அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட உடனே இந்த தீர்க்க தரிசனம் அட மடப்பயல நல்லா இருக்கும். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். செத்து போனான் வழியில. தேவையா இது? தேவையாங்க? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறதற்காக நானும் ஊழியக்காரன், நானும் தீர்க்கதரிசி, என்கிட்டையும் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் ஊழியம் செய்ய போறேன். இந்த உபவாச நேரத்தில் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் செய்யாத, கர்த்தர் ஏவாத எந்த ஆவியும் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இன்னைக்கு அந்த ஆவி என்ன செய்யுங்க? அடக்கி வையுங்க. அடக்கி வைப்பீங்களா? அடக்கி வைக்கணும். அடக்கத்தானே முடியல. அடக்கணும். இன்னும் சில பேருக்கு ஆவி, உண்மையான ஆவியே, பரிசுத்த ஆவியே என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அவர்களுக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவி என்ன செய்யணும்? வேணும். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும். ஆமென். சொல்லுங்கம்மா. வேற ஆவி போனா தானே சொல்லுவீங்க. உள்ள இருக்க 2 ஆவி இருக்கு. ஒவ்வொன்றா பிடிச்சி ஓட்டணும். பொய்யான ஏவுதல், பொய்யான காரியத்துக்காக நீங்க முயற்சிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். ஏன்னா இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, நம்ம ஆளு மோசையுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லலாம். என்ன மோசையுடைய வாழ்க்கை? யாத்ராம புத்தகம் 32வது அதிகாரத்தில் ஆரோன் ரொம்ப கரெக்டான ஒரு மனுஷன், மோசைக்கே வாயா இருந்த ஒரு மனுஷன். அப்படிதானுங்க?
ஆனால் அவனுக்குள்ள வேற ஆவி புகுருது, வேற ஆவி புகுருது. இருக்கிறதெல்லாம் கலெக்டரா என்னத்தப்பா, இருக்கிறதெல்லாம் கலெக்டர்னா வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. 2வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. 32 2வது வசனத்திலிருந்து சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம். அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகள் காதுகளில் இருக்கிற பொன்னிகளை கலற்றி, இதைத்தான் கழட்ட சொன்னேன். நீங்க வாட்டுக்கு வேற ஏதாவது சொல்லிடக்கூடாது. நம்ம ஆளுங்க ஒரு வார்த்தையில குற்றம் பிடிக்கிற ஆளுங்க. இயேசு கிறிஸ்துவே அப்படித்தானே, நீ யூதருக்கு ராஜாவா, நீ சொல்லுகிறபடினாரு. அப்ப உடனே பிடிச்சுக்கிட்டாங்க. இனி வேற நமக்கு சாட்சி வேண்டியதில்லை, எட்ரா சாட்டைய, எட்ரா சிலுவைய போட்டா 2 போடு. அதான் ரொம்ப அழகா பாடினா, சாட்டை எடுத்தார் யூதர் எல்லாம், அவர் அன்பை விதைத்தார் வேணி எல்லாம், கண்ணை இழந்த யூதர்களே கர்த்தர் நின்று காண்கின்றார். என்ன பாட்டது? தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றார், ஜீவநாடகம் முடிந்ததென்று மேரி மைந்தன் போகின்றான், தேவமைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார், ஜீவநாடகம் முடிந்ததென்று மேரி மைந்தன் போகின்றார். இந்த உலகத்துக்கு வந்து என்னையா செய்தாரு? வஸ்திரத்தை கூட விட்டு வைக்கலையா, வஸ்திரத்தை கூட விட்டு வைக்கல. அல்லேலூயா. சரி போகட்டும். 2வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். உங்கள் குமாரர்களை உங்கள் குமாரத்திகளின் காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி ஒரு கண்டுகுட்டிகளை வச்சுட்டான். வச்சவனே என்னாச்சு? ஆவி அடக்க முடியல. தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுருச்சு இவருக்கு, சுயமான தீர்க்க தரிசனம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையே மோசேக்கு வார்த்தையா இருந்த ஒரு மனிதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியை அடக்கிறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனா அடக்கணும். அடக்கலைன்னா வாழ்க்கை எப்படி ஆயிரும்? மதில் இடிந்த பட்டணம். வாழ்க்கை என்னாச்சு? கையெல்லாம் குஷ்டரோகம். குஷ்டம், குஷ்டம்னாலே என்னது? கஷ்டம். பார்த்தீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு என்னைக்குமே குஷ்டம் என்ன செய்யாது? போகாது. ஆனால் ஆண்டவர் எதுக்காக வந்தாரு? கரம் எல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கரம் எல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கரம் நீட்டி தொட்டு கனிவோடு நோக்கி கருணையால் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். வடியாத கண்ணீர் கலங்காத கண்கள் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. வாசிங்க. உருகாத நெஞ்சம் தடுமாறி கிடந்து முடவனின் குரல் கேட்டு நின்று. நடமாட முடியா தடுமாறி
கேட்டு நின்று இடம் தேடி சென்று இதயத்தில் நொந்து இதம் தண்ணில் சுகம் தந்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் வடியாத கண்ணீர் கலங்காத கண்கள் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாத நெஞ்சம் உருகாத நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம். இப்படி உருகி பாடி தேடி பேசி வந்த மனுஷனே தன்னுடைய சொந்த ஆவியினால ஏவப்பட்டு என்ன செஞ்சிட்டான்? பொற்கண்டு குட்டிகளை செஞ்சிட்டான். அதுக்கு என்ன கிடைச்சிச்சுங்க பரிசு? குஷ்டம். குஷ்டம். அப்புறம் மோசே பார்த்தாரு, இருந்தாலும் கூட பிறந்தவன் ஆச்சையா, பங்காளி ஆச்சையா, இம்புட்டு நேரம் எனக்கு பேசினாரையா, மன்னிச்சிரு. அல்லேலூயா. இன்னைக்கு யார் இருக்காங்க நமக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு? யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ கேட்கலாம், ஆண்டவரே எனக்குள்ள ஏவப்பட்ட தீர்க்க தரிசனம் வரக்கூடாது, எனக்குள்ள ஏவப்பட்ட ஆவி வரக்கூடாது, சுயமானத சிந்திக்க கூடாது. அப்படி சிந்திச்சா கையில குஷ்டம் வந்துடும். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இந்த ஊழியத்தை செய்யும் போது எந்த மனிதன் எந்த காரியத்தை ஜெபிக்க சொன்னாலும் ரொம்ப நேரம்லாம் நான் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். தொலைக்காட்சியில் பார்த்துருங்களுக்கு தெரியும். குடும்ப காரியங்களை சொல்லாதீங்கன்னு கூட சில நேரத்தில் நான் சொல்லுவேன். ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்கம்மா, பேசாதீங்கயான்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவங்க சொல்றத கேட்டுட்டு அவங்க கிட்ட இருந்தே ஒரு பாயிண்ட பிடிச்சி ஏவப்பட்ட தீர்க்க தரிசனம் செய்து அவங்களும் அழிஞ்சு போறதுக்கு வழியை சொல்லி கொடுக்க கூடாது, நானும் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர். இன்னைக்கு நிறைய காரியங்கள், நிறைய பேர் நிறைய காரியங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவு ஆவு ஆவுன்னு ஓடி ஓடி என்ன சொல்ல முடியுமோ அப்படியே தன்னை ஒரு கிறிஸ்டியானிட்டியில ஒரு பெரிய ஆளு போல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விளங்காது, அது விளங்காது. ஊழியத்தை இருக்கிற இடத்துல இருக்கிற விதமா ஒழுங்கா அப்படி கர்த்தர் ஏவுதலின்படி கர்த்தர் நடத்துதலின்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இடம் தரிசனத்தின்படி அவர் எந்த நோக்கத்துக்காக எந்த வாக்கை கொடுத்து உங்களை அழைத்தாரோ அதன்படி அப்படியே வளரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு தேவை, ஊழியம் தேவை என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா சுவிசேஷத்தில் நாம வாசித்திருக்கிறோம், அறுவடை மிகுதி, ஆட்களும் கொஞ்சம். ஆனா நீங்களாக ஏவப்பட்டு நான் அறுக்க போறேன்னா கத்தி உன் கையில பட்டுரும். விளங்குதா சிஸ்டர்? விளங்குதா பிரதர்? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? 1 சாமுவேலின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவா பேசிடுவார். சாமுவேலை கொண்டு கடவுள் ரொம்ப அழகா பேசிடுவார். யாருக்கிட்ட? சவுலுக்கிட்ட. அல்லேலூயா. என்ன சொல்வாரு? எப்பா நீ எகிப்திலிருந்து முன்னாடி வந்த போது இந்த பயலுக வழிமறிச்ச செய்திய நான் என்ன செஞ்சிருக்கேன், மனசுல வச்சிருக்கேன். ஆகையினால இதை என்ன செஞ்சிரு, இந்த பயலுக மிருகங்கள் எல்லாத்தையும் ஒருத்தனை கூட கையில வைக்காம என்ன செஞ்சிரு, அழிச்சு போட்டுரு. இவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் பிறந்துரும், இவனுக்கு ஒரு ஆவி வந்துடும். பொய் சொல்லுவாங்க. என்ன பொய்? அதை நீங்க கொஞ்சம் வாசிக்கணும்னா 19வது வசனத்தை வாசிங்கம்மா, நல்லா இருக்கும் பாருங்க. 15-19. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், கர்த்தருடைய சொல், அதுக்கு முந்தின வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்களேன். இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து. சரி வேணா 15 வாசிங்களேன், 15 வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்களேன். அதற்கு சவுல்
அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டாம் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், அந்த பேச்சை விட்டுருப்பா, அவ்வளவுதான். உன் தீர்க்க தரிசனம் மாறிடுச்சுல, பொருள் மேல ஆசை வந்துருச்சுல, சுய ஆவி ஏறிடுச்சுல, இனி நீ என்ன செய்வ? வேஸ்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு. 16 அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்து பாருங்க. இந்த சவுலுக்காக சாமுவேல் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஏன் ஆவியில நிக்கலப்பா, ஏன் தீர்க்க தரிசனத்துல நிக்கல, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ கவலைப்படாத, அடுத்த ஒரு ஆளை நான் என்ன செய்யறேன், ஊழியத்துக்கு ரெடி பண்றேன்னு சொல்லி தாவீதை ரெடி பண்ணாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். அதுல 14 வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். இவர் போய் அப்படி பவ்யமா போய் சொல்ல போவாரு. அப்படின்னா இந்த சத்தம் எனக்கு ஏன்பா கேட்குது அப்படிமாரு. அப்பதான் சொல்லுவாரு விளக்கம், ஐயா இவர்த்தன் சொன்னாங்க ஐயா, த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்து வச்சா நம்ம வீட்டில் நல்லா இருக்கும். எல்லாத்தையுமா கல்லூரி அவளுக்கு கொடுக்குறது, நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். வந்து பாருங்க, எப்பவுமே என் வீடு எம்டியாக தான் இருக்கணும். ஏன்னா கொடுக்க சொன்னதை நான் கொடுக்காம இருக்கவே கூடாது. எனக்கு ஒரு காரியம் உண்டு, நான் எல்லா சர்ச்சிலையும் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், உங்ககிட்டையும் சொல்லுவேன். நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் என்பதனால தான் கடவுள் என்கிட்ட கொடுக்குறாரு. நான் எப்படிங்க அதை மறைச்சு வைக்கணும்? நான் எப்படி மறைச்சு வைக்கணும்? மறைச்சு வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்படியே நான் சேர்த்து வச்சுட்டு போனால் என்னங்க ஆகும்? ஒருத்தன் வருவான், என் சித்தப்பா, அது ஒருத்தன் வருவேன், நான் தான் எங்கள் அங்கிளுக்கு மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டேன். ஒருத்தன் வருவான், ஏய் அண்ணன் கூட நான் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன்ப்பா. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன, ஏவப்பட்ட வரம் என்ன, ஏவப்பட்ட ஆவி என்ன? சவுல் மறந்துட்டானோ, முதல் தரமா கொண்டு வந்தாங்க. சரி, கர்த்தருக்கு ஏன் இவன்ட்ட காசு இல்லாதால, ஒண்ணும் இல்லாத வயலா, ஒண்ணும் இல்லாத ஆளாங்க சவுல் ராஜாவாய் அலங்கரித்து வைத்திருக்கிறாரையா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். கழுதையை தேடி போனால ராஜாவா அலங்கரிச்சு வச்சிருக்காரு. கொல்ல சொன்னதை கொல்லாம சுய ஆவி, மதிகட்ட தீர்க்க தரிசனம் ஏவப்பட்டுருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஊழியத்தில் விழுந்து போறது காரணம். சும்மா இருக்கிறவன்ட்ட போய் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு கார் வாங்கி கொடுக்க சொன்னார் பிரதர், கர்த்தர் உங்களை வச்சு ஒரு பாட்டு சீடி போட சொன்னார் பிரதர், கடைசியில் அவனும் கடங்காரனா இருப்பான், இவனும் கடங்காரனா இருப்பான். அல்லேலூயா. உண்மையா நடக்குதுங்க, இது நடக்குது. சும்மா இருக்கிறதுல விசுவாசி அவன் பொழைச்சு அவருக்கு கஞ்சி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். கர்த்தர் பாருங்களேன், இந்த மாதம் ஒரு 1000 ரூபாய்க்கு சோறு போடுங்க, கர்த்தர் உங்களை 10,000 ரூபாய்க்கு ஆசீர்வதிக்க போற. அவனுக்கு கடன் வாங்கி 5000 ரூபாய் கொடுத்துருவான். அந்த கடனுக்கு வட்டி 2000 ரூபாய் ஏறி 7000 ரூபாயில் இருப்பான். பாஸ்டர் அடுத்த மாதம் இன்னொருத்தரை தேடிக்கிட்டு இருப்பார். இல்லாமல் இருந்து எப்பமாவது ஏவப்பட்டு சரியான நபரை கண்டுபிடிச்சு கேட்டிங்கன்னா இந்த தினகர் ஐயா மாதிரி உதவி கிடைச்சிரும். நான் பகிரங்கமாக சொல்கிறேன். பொய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்த மாதம் நீங்கள் தேடிக்கிட்டு தான் இருப்பீங்க. சில பேர் உதவி செய்கிறவங்க என்கிட்ட நான் ஃபோன் போட்டு விசாரிக்கும் போது கேட்பாங்க, பிரதர் வேறு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்பாங்க. எனக்கு ஏமாத்த தெரியாது, நான் பீடத்தில் சொல்கிறேன், இல்லை பிரதர் சும்மா உங்களை விசாரிக்க தான் கூப்பிட்டேன்னு சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்கய்யா. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் பொய் சொல்ல மாட்டேன். மோசஸ் பாஸ்டர் கூப்பிட்றாரு, ஏதாவது கேட்பார் போல, பாவம் ஏதாவது பிள்ளைகளை வச்சிருக்காரு, ஊழியம் வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் அந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் வாங்கிடலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் காரில் போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட பைக்குக்கே திருப்பி வந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஊழியத்திலே தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனமாக இருந்தால், தேவன் கொடுத்த வரத்தின்படி ஒரு சாபத்தை குறித்து, பாவத்தை குறித்து நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால், ஒரு பில்லி சூனியத்தை குறித்து நீங்கள் பேசியிருப்பீர்கள் என்றால், ஒரு திருமண காரியத்தை குறித்து சரியான ஆலோசனை வழங்கி இருப்பீர்கள் என்றால், அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு கூட வேற ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னையா சொல்றீங்க, ஆபிரகாமா அப்படிங்கிறீங்களா? இருக்கு. ஏன்னா மோசஸ் மாதிரியே பண்ணாலே எப்பவுமே எதை தொடாம முடிக்க மாட்டாரு, ஆதி ஆகமம். ஏன்னா எனக்கு நான் ஆதி ஆகமங்கிறது அச்சய பாத்திரம், ஆதி ஆகமங்கிறது எனக்கு அச்சய பாத்திரம், எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது அதிகாரம் என்னையா, அதுல ரொம்ப ஆசீர்வாதம் தானே இருக்கு, அப்படித்தானங்க? ஆசீர்வாதம் தானே இருக்கு. அங்க என்ன நடக்குது?
5ஆம் வசனத்துல லேசா வாசிங்கம்மா. 5ஆம் வசனத்துல லேசா வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சௌத்தரிந்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய். சரி, 8ஆவது வசனத்துல இருந்து வாசிங்க, நேரம் ஆயிரும். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. இதெல்லாம் சரியா செஞ்சிட்டாரு. இதெல்லாம் கர்த்தர் சொன்னதன்படி செஞ்சிட்டாரு. ஏன்னா எங்க போனாலும் அவர் அங்க ஒரு கல்லை என்ன செஞ்சிருவாரு, நிறுத்தி கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ரொம்ப அழகா வாழ்ந்துருவாரு. அதுக்கு பின்னாடி ஒரு யோசனை வருது பாருங்க. ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம். வாசிங்க, தொடர்ந்து 2 வசனம் வாசிங்க, நல்லதுதான். கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது இங்கதான் கவனிக்கணும். தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ளவள், ஸ்ரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போய்விட்டு உன்னை உயிரோடு எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. அதனால நீ என்னைய சகோதரன்னு சொல்லுமா. பதிலா வேற ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தரிசனத்தின்படி ஓடினா எவ்வளவு அழகான மனைவியை பார்த்து கூட்டிட்டு போயிருந்தாலும் சரி, எவ்வளவு அழகான பிள்ளையை கூட்டிட்டு போனாலும் சரி, பயப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சில பெண் பிள்ளைகளை கூட்டு போகும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது பிரதர், அந்த பையன் ஒரு மாதிரி பிரதர், இந்த பொண்ணு ஒரு மாதிரி பிரதர், அப்படி இப்படின்வாங்க. சரி, செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு அவங்க மறைக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சம்பவத்தில் அப்படித்தான், இவன் பயந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன செஞ்சார், கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாம் ஐயா பயந்தார். எப்படி, நீ பார்வைக்கு ரொம்ப அழகான அம்மா பாருங்க. நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆபிரகாமுடைய மனைவியும் ஆபிரகாமும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது எத்தனை வயசுங்க, எத்தனை வயசு? 28 வயசா? 28 வயசா? 75 வயசு, அப்படித்தானே? அந்த வயசுல அந்த அம்மா எப்படி இருந்திருக்காங்க, அழகா இருந்திருக்காங்க. ரொம்ப அழகு இல்ல? அழகுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா உண்மையான ஒரிஜினல் அழகு எது சொல்லுங்க? என்ன ஏசரையா, கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம பாடுறோம், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். போன வாரம் கூட பாடணும்ல, காட்டு மரங்களுள் நேசர் கிச்செளி மரம் போலும், கமழ் மரங்களில் என் நேசர் இன்ப லீலியா. அவ்வளோ அழகு, அவ்வளவு அழகு. மணி ஆகி போச்சு. பார்க்குறா, நீ அழகானவ, அதனால என்னைய கொண்டு விட்டு உன்னை எடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் எப்படி பயந்தாரோ, இவர் ஆவி எப்படி கிரியை செய்துச்சோ, அதே மாதிரியே கூப்பிட்டு விட்டாங்க. வாமா, டக்கரா இருக்க வாமா அப்படின்ட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது, புனிதமானவனுடைய காரியங்கள், புனிதமானுடைய விவாக மஞ்சங்கள் அசூசி படக்கூடாது என்பதற்காக திரும்ப அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து ஆபிரகாம் விசுவாசிக்கும்படியான ஒரு காரியங்களை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, நீங்க எந்த காரியத்தை உங்கள் சுய சிந்தையினாலும் சுய தீர்க்க தரிசனத்தினால் மதிகட்டு போய் செய்தாலும் புலம்ப வேண்டிய நிலைமை, அழுக வேண்டிய நிலைமை, இடிந்து போகிற நிலைமை உங்க வாழ்க்கையில வந்துடும். ஆனா கர்த்தரை நம்பி ஓடுனீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு, உங்களுக்கு உண்மையான தீர்க்க தரிசனத்தை கொடுத்து உண்மையான ஆவியின்படி நடத்தி நீங்க செழிப்பும் சிறப்புமா வாழ உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 நாளாகமங்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, நல்ல சம்பவம். அது ஒரு பெரிய சம்பாஷணை. யாரு? யோசபாத் ராஜாவா? யாருமா போட்டிருக்கேன்? யோசபாத்தா? முதல் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. யூதா ராஜாவும் யோசபாத்தும் வருவாங்க. நீ தான் நானு, நான் தான் நீனு அப்படிலாம் சொல்லுவேன். ஆனாலும் யோசபாத்து கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்த ஆளு. ஏய்,
நீ சொல்றதெல்லாம் சரிதானப்பா, ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு உண்மையான தீர்க்கதரிசி சொல்லுவான். அவன் என்னைய குறித்து தீமையை தானப்பா எப்பவும் சொல்லுவான், இருந்தாலும் பரவாயில்லையா நீ அப்படி நினைக்காத அப்படி நினைக்காத, அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற வழி இல்லாம கூட்டிட்டு வருவாங்க. என்ன நடக்குது? 19வது வசனத்தை வாசிப்போம் சார். 19வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனைகள் செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, நிறைய ஆவி இப்படி புறப்பட்டு வரும், நிறைய ஆவி கர்த்தர்கிட்ட கேட்கும். கர்த்தர்கிட்ட வந்து என்ன கேட்க தெரியுமா? ஏ சாமி, இந்த எட்வீனை நான் வேற எங்கிட்டாவது திருப்பி கொண்டு போய் விட்டுட்டுமா? இந்த பவளக்கொடி அக்காவை எங்கிட்டாச்சும் குழப்பி விட்டுட்டுமா? அப்படி கேட்கும். இங்கேயும் கேட்குது பாருங்க, என்ன உண்மையாக கேட்குதுங்க. நீங்கள் பைபிளை படிச்சு பாருங்களேன், கேட்குது. அப்படி அந்த ஆவி வந்து கேட்குது. நான் பொய் சொல்லட்டுமா? சரி, வசனத்தை வாசிருங்க, அதான் புரியும். கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். எதினால என்று கர்த்தர் கேட்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் பிசாசு கூடயும் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா மனுஷன் ஒழுங்கா பேசாதனால பிசாசு கூட பேச வேண்டியிருக்கு. மனுஷன் ஒழுங்கா கர்த்தரிடத்துல பேசின பிசாசுக்கு அங்க வேலை இருந்திருக்குமா? இவன் உண்மையை சொல்றவன் சொல்லி இவன் நம்பி இருந்தா, ரெண்டு பேரும் அந்த ராஜா நம்பின மாதிரி யூதா ராஜா நம்பி இருந்தா கிடையாது. ஆனா இவனுக்கு என்ன கருத்து? அவன் என்னைய குறித்து பொய் தான் ஏன் சொல்லுவான். சரி, போட்டு வசனத்தை வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லோரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். நிறைய பேர் வாயில பொய்யின் ஆவிதான் போட்டுட்டு இருக்கு. சொல்லி அனுப்பும்போது அதை வாங்கிடுவார், இதை வாங்கிடுவார், அதை கொடுத்துருவார், இதை கொடுத்துருவார், அதை செஞ்சிருவாருங்கிறாங்க. 10 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்காங்க. அதெல்லாம் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் பொய்யின் ஆவி. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, உண்மையாக ஒரு சிலர் இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். அவர்கள் சொல்லுகிற காரியமும் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஆண்டவர்கிட்ட பொய் சொல்றதுக்கு கட்டளை வாங்கிட்டு வந்திருக்கிற பொய்யின் ஆவியை போட்டிருக்கிற பொய்யின் ஆவியை வெளியே கக்கிற தீர்க்கதரிசிகளா? சுயத்தை பேசுகிற தீர்க்கதரிசிகளா? சுய ஆவியினால் கிரியை செய்கிற சுயத்துக்காக வாசிங்க தொடர்ந்து வசனத்தை முடிச்சிருவான். அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆமென். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். இவர் உண்மையான தீர்க்கதரிசி இப்படி சொல்லிட்டார். இவங்க போய் கர்த்தர்கிட்ட கேட்டாங்க. இந்த பொய்யின் ஆவி போய் கர்த்தர்கிட்ட கேட்டுச்சு. அதனால அவர் அனுமதி கொடுத்துட்டாரு. உன் தீர்க்கதரிசி பூரா நீ போகலாம்னு சும்மா உனக்கு சால்ரா போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய செதேக்கியா ஒரு ஆளு, ரொம்ப உண்மையான தீர்க்கதரிசி, கடவுளுடைய வழியில அப்படியே நடக்கிற ஒரு மனுஷன். கடவுளுடைய மனுஷனா இருந்தா அவனுக்கு கோபமே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய சுவாபம் என்ன, கடவுளுடைய அன்பு என்ன? கன்னத்திலவர் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்குகிறார், அந்த பிளாத்தும் கை கழுவியே ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிளாத்தும் கை கழுவியே ஆண்டவரை அனுப்புகிறார். தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் குருசை சுமந்து நேச கொள்கதாம் மலையில் மேல் நடந்து. இந்த சுபாவம் நமக்குள்ள இருந்தாதான் நீங்க உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான ஊழியக்காரன், உண்மையான விசுவாசி. ஒருத்தன் அடிச்சா திரும்ப அடிக்கிறவனுக்கு பேர் ஊழியக்காரன் இல்லையா? ஒருத்தன் பேசினா பதிலுக்கு பேசுறவன் பேர் ஊழியக்காரன் இல்ல. ஒருத்தன் அடிச்சா திரும்ப அடிக்கிறவனுக்கு பேர் உண்மையான விசுவாசி இல்ல. ஏன்னா வேதம் அழகா கற்பித்து கொடுத்திருக்குது. உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் இவனுக்கு என்ன வருது பாருங்க, ஏய்
ஏய் வாசிப்பா 20 வாசிமா வசனத்தை வாசிமா. மிகாயாவை கன்னத்தில் அடித்து, மிகாயாவின் கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி என்னைய விட்டுட்டு எங்கிட்டு இருந்துடா போச்சு? நான் கேட்குற மாதிரி முன்னாடி எனக்கு முன்னாடி ஜிலிப்பு நிற்கிறா, ஜீவா நிற்கிறா, எங்கிட்டு இருந்துடா வந்துச்சு? வந்துருச்சுங்க, அதான் சென்ட் அடிச்சிட்டேன். வந்துருச்சு, அதான் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. சரி வாசிங்க, வசனத்தை முடிச்சிருவோம். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்நாளிலே அதை காண்பாய் என்றார். எது நிறைவேறுச்சுன்னு பின்னாடி வசனத்தை படிச்சு பாத்துங்க. எது நிறைவேறுச்சுன்னு பின்னாடி வசனத்தை என்ன செஞ்சுங்க, படிச்சு பாத்துங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தீர்க்க தரிசனங்கள் என்கிற பெயரிலே பல குடும்பத்தை விழ பண்ணுகிறீர்களா? பல குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறீர்களா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் எது, கர்த்தருடைய வார்த்தை எது, கர்த்தரால் ஏவப்பட்ட ஆவி எது என்பதை கொஞ்சம் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். என பல வல்லமையான ஊழியக்காரர்களே இந்த விஷயத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், விழுந்து போயிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் தான் சவுல். இன்னொரு மனுஷனை சொல்லணும்னா என்னாகமங்களின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் பீழையாமை சொல்லலாம். சவிக்கிறதுக்கு கூப்பிட வர சொல்றாங்க. இவருக்குள்ள கரெக்டா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் 9வது 8வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் சொல்லாம நான் வரமாட்டேயான்னு, திருப்ப இந்த மரமண்டைக்கு ஏறாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சரி போ அப்படின்ட்டாரு. 22 25 வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் போக வழி இல்லாம இடுக்கமான சிவத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, பட்டயத்தோட நின்னுக்கிட்டாரு. அப்பதான் இவனுக்கு புத்தி வருது, ஐயோ நம்ம ஆவி என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சே. 23வது அதிகாரம் முதல் வசனத்துல தான் அப்புறம் பேசுவாரு, கண் விளம்பப்பட்டவன் பேசுகிறதாவதுன்னு புத்தி வந்துடும். இன்னைக்கு நமக்கு புத்தி வரணும். சுயமான தீர்க்க தரிசனமா, சுயமான ஆவியா, எது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது? சுயமா சிந்திச்சிங்கன்னா கழுதை பேசும். இப்ப மோசஸ்ங்கிற ஒரு கழுதை பேசிக்கிட்டு இருக்கு. யார் பேசிக்கிட்டு இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க, மோசஸ் மாரியப்பன் சொல்லி ஒரு கழுதை பேசிக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? அல்லேலூயா. கழுதைக்கு இருக்கிற பாக்கியம் வேற எந்த மிருகத்துக்கு இல்லையா? ஏன்னா என் ஆண்டவர் அதன் மேல என்ன செஞ்சாரு, பவனி போனார். அதனால தானே பாடுறோம், பவனி செல்கிற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா, பவனி செல்கிற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா, பெருத்த தொனியால் ஓசனா என்று போற்று மனம் தேற்று, பெருத்த தொனியால் ஓசனா என்று போற்று மனம் தேற்று, பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா, பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா. வாசிங்க. ஒரு தொலைகளை பிடித்து பலர் கும்பல் கும்பலாக நடக்க, ஒரு தொலைகளை பிடித்து பலர் கும்பல் கும்பலாக நடக்க, பெருத்த தொனியால் ஓசனா என்று போற்ற மனம் தேற்ற, பெருத்த தொனியால் ஓசனா என்று போற்ற மனம் தேற்ற, பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா, பவனி புகழ்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் ராஜா, எருசலேமின் பதியே முக கரிசனையுள்ள நிதியே, எருசலேமின் பதியே முக கரிசனையுள்ள வீதியே, அருகில் நின்று அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே, அருகில் நின்று அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே, பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா, பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா, பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். கழுதை சாதாரணமான விஷயம் இல்லை. அதே சமயத்தில் அந்த கழுதையை மாற்று எண்ணத்தோடு, மாற்று ஏவுதலோடு, மாற்று சிந்தனையோடு உபயோகிச்சிங்கன்னா கழுதை கொண்டு போய் தப்பான இடத்துலையும் விட்டு காயமாக்கி விட்டுரும். ஆனால் கழுதையை நல்ல விதமாக பயன்படுத்திங்கன்னா துணியை தூக்கி வச்சாலும் சரி, உங்கள் மணியை தூக்கி வச்சாலும் சரி, அழகாக சுமக்கும். அல்லேலூயா.
சரி, இப்ப மேட்ருக்கு வந்துருவோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உபவாச கூட்டத்தில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், எத்தனையோ நவீன காலங்கள், யூடியூப் வசதிகள், டெக்னிக்கல் யுகம்னு சொல்லி பல பேர் பல காரியங்களை கொண்டு குழப்பி கொண்டிருக்கிறான் ஜனங்களை. ரொம்ப விழிப்பா இருக்கணும். அதுக்கு தான் இந்த செய்தி, அதுக்கு தான் இந்த செய்தி. கர்த்தர் சொல்லாத காரியங்களை, கர்த்தர் செய்யாத காரியங்களை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் செஞ்சார். அதுல என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகக்கூடாது. வாசிங்க தொடர்ந்து 7வது வசனத்தை வாசிப்போம். அதாவது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்யை குறித்து சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆமென். பாத்தீங்களா எப்படி கேட்கிறாரு? நான் உரைக்காதிருந்தும், நான் சொல்லவே இல்லப்பா, நீ என்ன செய்யற? சொல்லுகிறீர்கள் அல்லவா? அடுத்து, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அபத்தமானதை தரிசித்து பொய்யை சொல்லுகிற, பொய் மொழியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாய் இருக்கும். அவருடைய கை விரோதமா இருக்கான். என்னதான் தீர்க்க தரிசனம் சொல்லி நீங்க மக்களை ஏமாத்தினாலும் கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாகத்தான் என்ன செய்யறது இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு வார்த்தை வாசிங்க கூட, அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும், சங்கத்திலிருந்து கிறிஸ்தவ சங்கம், நிறைய பேர் சங்கம்னு இருக்கான். சில சங்கம் செயல்படுது, சில சங்கம் செயல்படாமலே செயல்பட்ட மாதிரி பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையான சங்கம் நீங்க எந்த சங்கத்துல இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்தவ சங்கத்துல இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் சொல்லலைங்க, பைபிள்ல இருக்கு சங்கம், கிறிஸ்தவ சங்கம். அவர் சொல்றாரு பாருங்க, என் சபையில் சங்கத்திலிருந்து இருப்பதும் இல்லை இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணை வழியில். இஸ்ரவேலின் அட்டவணை இருக்கு பாத்தீங்களா? அந்த கோத்திரம் இலக்கமா, லேவி கோத்திரம், ரூபன் கோத்திரம், இன்னும் என்னென்ன கோத்திரம்மா? 12 கோத்திரம். அதான பாடுறோம், பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமா இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திவனை யுத கோத்திரனை என்றும் கோத்திரம். இந்த கோத்திரத்தின் அட்டவணையில கூட உங்க பேர் என்ன செய்யாதான்? எழுதப்படுவதில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, இது சாதாரணமான காரியம் நீங்க நினைச்சிட்டு, இது ஏதோ ஒரு ஜாப்னு நினைச்சிட்டு பண்ணாதீங்க ஐயா. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கொஞ்ச காலம் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறேன்னு நினைக்காதீங்க. நித்தியத்துக்கு போகணும் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு ஊழியக்காரிகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசித்து தரிசித்து நடங்க ஐயா. தரிசிக்காம நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு அந்த அட்டவணையில தள்ளப்பட்டு போயிடாதீங்க ஐயா. அன்னைக்கு ஒரு மோசை கெஞ்சினாரு, இன்னைக்கு மோசஸ் மாரியப்பன் கெஞ்சுறேன். இப்பமாவது மனம் திரும்பி தீர்க்க தரிசனைகளை சொல்லும் போது, ஜெபங்கள் செய்யும் போது, சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்கிற பேரில் சொல்லும் போது, அந்நிய பாஷைகளை பேசும்போது, ஆவியில நிறைகிறேன் என்கிற போது மிகுந்த கவனத்தோடு என்ன செய்வோம்? நாம இருப்போம். எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே உங்களை தேவ ஆவிக்குள்ள அப்படியே நிரப்பி, உங்களுக்குள்ள இனிமே வேற சிந்தை, வேற ஆவி, வேற காரியம் எதுவும் கிரியை செய்யாதபடிக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, சில நேரங்களில் நானும் கூட அவர் சொல்றதை நம்பினேன், இவர் சொல்றதை நம்பினேன், அவங்க சொல்றதை நம்பினேன், இவங்க சொல்றதை நம்பினேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வரல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கணும், எந்த ஆவியை தரிசிக்கணும், எந்த ஆவி எந்த வார்த்தையை உண்மை நம்பணும், எப்படி இருக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த சத்தத்தை கவனிக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சரியானதை கவனிப்பேன். சரியான தீர்க்க தரிசனங்களை, சரியான தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஊழியக்காரங்க இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தன்னை விட்டு கொடுத்து தன்னுடைய சொத்தை எல்லாம் கூட போட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை தேடுங்க. டாம்பிகமா சில காரியங்களை காண்பித்து, சில மாய்மாலங்களால சில போட்டோக்களை டஸ்ஸு புஷ்ஷுன்னு விட்டு கூட்டம் சேர்க்கிற கூட்டங்களை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்படியே கேட்போமா? எனக்குள்ள ஜெப ஆவி என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இன்னைக்கு ஜெபிச்சு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே நான் இனிமே கேட்க போற தீர்க்க தரிசனம் மதிகட்ட தீர்க்க தரிசனமா இருக்கக்கூடாது. நான் ஆவியில நிறையிறேங்கிற பேர்ல என் குடும்பத்தை அழிச்சுக்கிறதா இருக்கக்கூடாது. என் ஆவியை அடக்கிற காரியமா இருக்கணும். நல்ல தீர்க்க தரிசனங்கள், நல்ல ஊழியக்காரங்க பேசுற வார்த்தைகளை, உண்மையுள்ள ஊழியக்காரர்களை நான் கண்டுகொள்ளுகிற பாக்கியத்தை, கிருபைய, இரக்கத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பமா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஓயாமல் நான் ஜெபிக்கணும். ஆமென். ஓயாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இப்ப பாடுங்க ஸ்தோத்திர ஜெபம். ஸ்தோத்திர பலி, ஆமென். விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம், ஆமென். என் நேரமும், ஆமென், ஏறெடுக்கணும். ஆமென். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுங்க. ஜெப ஆவி ஊற்றணுமா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில், திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்துக்காய் நான் கதறணும். அப்பா, என் தேசத்துக்காய் நான் கதறணுமே. அப்பா, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஏசப்பா சொல்லுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா. எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய ஆவி எனக்குள்ள வரணும் ஐயா, உம்முடைய ஜெப ஆவி எனக்குள்ள வரணும் ஐயா. இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நின்ன மாணிக்கு வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 143:10 வாசிங்கம்மா. சங்கீதம் 143:10 வாசிங்களா. ஏன்னா இந்த ஆவி வேணும்னு தாவீது கேட்டதுனால தான் திரும்ப பச்சைபால் பாவத்தை தவிர வேற எந்த பாவமும் அவர் செய்யாம இருந்தாரு. இப்பவும் தீர்க்க தரிசனங்கிற பேர்ல தவறான சில காரியங்களை சொல்லுகிற என் அன்பான தேவஜனமே, ஆவியில நிறையிறேன்னு சொல்லிட்டு, ஆவியில பேசுறேன்னு சொல்லிட்டு துணிகரமான காரியத்தை மதிகட்டு போய் செய்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களே. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களே. 10ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான பாதைகளிலே. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள இருந்த மதிகட்டத்தனமான தீர்க்க தரிசனம் சொல்லி, நீங்க செய்யாததை செய்தது போல, நீங்க கொடுக்காததை கொடுத்ததை போல, நீங்க விடுதலை தராத விடுதலை வந்தது போல சொல்லி நான் காணிக்க வாங்க கூடாது, சொல்லி நான் ஊழியத்துல நிக்க கூடாது, சொல்லி மற்றவர்களை வஞ்சிக்க கூடாது. என் ஆவியை அடக்கணும் ஐயா. எனக்கு உண்டாகிற தீர்க்க தரிசனம், என் சுயத்துல உண்டாகிற தீர்க்க தரிசனத்தை நான் அடக்கணும் ஐயா. என் ஊழியமும் என் குடும்பமும் மதில் மேல இடிந்த பட்டணத்தை போல இருக்க கூடாது ஐயா. இப்போ உம்முடைய செமையான ஆவி என்ன நடத்தட்டும் ஐயா. எல்லாம் கேளுங்க. உம்முடைய நல்ல ஆவி எனக்குள்ள வரட்டும் ஐயா. அப்பொழுது சிதைக்கியாவுக்கு கிரியை செய்தது போல தீ ஆவி கிரியை செய்யாதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்க ஐயா.
பீலையாமுக்குள்ள வந்த வேற ஆவியை போல எனக்குள்ள வேற ஆவி வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொன்னாலும் அவர் மனைவி அழக கண்டு பயந்ததை போல நான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீ ஆவிகளை கண்டு பயப்பட மாட்டேன் ஐயா, பயப்படக்கூடாது ஐயா. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நடத்துகிற செம்மையான வாலியை கேளுங்க. கர்த்தர் நடத்துகிற செம்மையான தீர்க்க தரிசனங்களை கேளுங்க. கர்த்தர் நடத்துகிற நல்ல ஆவியை விரும்புங்க. உங்க வாழ்க்கை இருள் இருக்காது, கோணல் இருக்காது, செவ்வையா இருக்கும், நேரா இருக்கும். நிச்சயமா சொல்றேன், இந்த இடத்துல எந்த சாபத்துல, எந்த பாவத்துல, எந்த காரியத்திலையும் நீங்க விழாமலே சில நேரத்துல விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. விழுந்தவங்களுக்கு வழி சொல்லி தெரியாமலும் இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய பாதத்துக்கு வந்து ஆண்டவரே எனக்கு செவ்வையான ஆவி, செவ்வையான தீர்க்க தரிசனம், சரியான ஊழியக்காரன், சரியான விசுவாசிக கிட்ட, சரியான ஆராதனையில, சரியான சர்ச்சில் போய் நான் ஜெபிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்துறோம். கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில சரியான இடத்தை காட்டுவார். நீங்க சரியா வாழ உதவி செய்வார். நீங்க சரியா இருக்க உதவி செய்வார். ஏன்னா அவர் இந்த உலகத்தை எந்த காரியத்தையும் தவறாய் போதித்தவரோ தவறாய் நடத்துகிறவரோ அல்ல. அவர் சொன்னது மாற்றவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படியே நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆவி உங்களுக்குள்ளே வரட்டும். அந்த ஆவி உங்களுக்குள்ளே வரட்டும். உங்களுக்குள் கிரியை செய்கிற எல்லா தீ ஆவிகளும், எல்லா தேவையில்லாத தீர்க்க தரிசன வார்த்தைகளும், எல்லா அளப்பலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியே போவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நீர் ஆவியாய் கொடுத்து நீர் பேச சொன்னதை நான் பேசினேன். நானும் கூட இதை போதித்து விட்டு எந்த சூழ்நிலையிலும் என் சுய வாயினாலே, என் சுய இருதயத்தில் ஏவப்பட்ட வார்த்தைகளை போட்டு தீர்மானங்களை எடுத்து யோனாவை போல் விழுங்கப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்து விடாமல் உம்முடைய நல்ல ஆவியை கேட்டு, சுமையான ஆவியை கேட்டு சாட்சியாய் வாழ நீர் கிருபை செய்யும். என்னோடு சேர்ந்து என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, என் குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்பட, எங்கெல்லாம் தீர்க்க தரிசனமோ ஏதாவது சொல்றதெல்லாம் நம்பி ஓடாம இருக்கிற இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஆவிய, செவையான வார்த்தையை என்னுடைய ஊழியக்காரனை கொண்டே போடுவாங்கன்னு சொல்லி காத்திருக்கிற, இப்ப தீர்மானம் எடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை நீட்டுகிறேன். உம்முடைய செவையான ஆவி தளர்ந்திருக்கிற நிலை, கெட்டு போயிருக்கிற நிலை, பட்டு போயிருக்கிற நிலை, விட்டு போயிருக்கிற நிலை எல்லாவற்றையும் சரியாக்கி, இருளை வெளிச்சமாக்கி, கோணலை செவைப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய நேச கிருபை, நேச அன்பு, நேச சமாதானம் திரும்ப நான் இந்த இடத்துல அடுத்த கூட்டத்தில் சந்திக்கும் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.